ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்ட் வீடியோஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டைலிஷ் பென் எப்படி மேக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை கிடச்சோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுவீங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகலனா கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டைலிஷ் பென் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டு ரீஃபில் பென் எடுத்துக்கோங்க. செகண்டு பட்ஸ் எடுத்துக்கோங்க. தேர்டு காப்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தது ரீஃபில் பென் எடுத்துக்கோங்க. அந்த ரீஃபில் பென்னுக்குள்ளே இருக்கிற ரீஃபில் நம்மளுக்கு தேவையில்ல, அதனால் அதை தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரீஃபில் பென்னோட பாடி பார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த காப்பர் ஒயருக்குள்ளே இருக்கிற கம்பியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேலே அந்த ரீஃபில் பென் மேலே ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் கொக்கி மாதிரி வளைச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி விட்றேனோ அதே மாதிரி விட்டுருங்க. விட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பின்னாடியும் கொஞ்சம் காப்பர் இருக்கும். அதை நம்மளுடைய அந்த பின்னாடி பார்ட்டில் பின்னாடி இருக்கிற ஹோலில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பின்னாடி இருக்கிற ஹோலில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். நான் எப்படி விட்டுருக்கேனோ அதே மாதிரி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்சைடு அந்த சின்னதாக ஒரு கேப் இருக்கும், அதை வச்சு மூடிடலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு முன்னாடி ஸ்பாஞ்ச் வைக்கணும். அதுக்காக பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பாஞ்சை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த ஸ்பாஞ்சை நான் எப்படி சுருட்டுறனோ அதே மாதிரி சுருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரீஃபில் பென்னோட ஹோல்குள்ளே கரெக்டாக பூந்துக்கும். அதனால தான் சொல்கிறேன். சுருட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பெண்ணில் கரெக்டாக அதை இப்படி சொருகிடணும். இப்போ பாருங்கள், நம்ம சொருவி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி சொருவிக்கோங்க. அந்த முன்னாடி இருக்கிற ஸ்பாஞ்சில் 1 ட்ராப் வாட்டர் மட்டும் விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மேக் பண்ண ஸ்டைலிஷ் பென் கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி எழுதுதுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த 1 ட்ராப் வாட்டர் விட்டிங்கன்னா தான் சூப்பராக எழுதும். இல்லைன்னா எழுதாது, நம்ம மேக் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா, சரி இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த ஸ்டைலிஷ் பென் எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராகவே ஒர்க் ஆனிச்சு. நீங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகலனா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.